புகழ்பெற்ற ஆதிச்சநல்லூர்ல நம்ம நின்றுட்டு இருக்கோம். இந்த தொல்லியல் இடம் 1876வது வருஷத்துல ஜெர்மன் நாட்டை சேர்ந்த டாக்டர் ஜாகர் அப்படின்றவரால முதல்ல கண்டுபிடிக்கப்பட்டது. இவர் 1889 மற்றும் 1905ல இங்க ஈமத்தாளிகள் கிடைக்கிற இடத்துல அகழ்வாராய்ச்சி பண்ணியிருக்காரு. திருநெல்வேலி மாவட்டத்தில் தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட போது புதைபொருட்கள் அங்கே கிடைக்குது. இதன் அடிப்படையில் 1876ஆம் ஆண்டு ஜெர்மனியைச் சேர்ந்த ஜாகர் என்பவர் ஆதிச்சநல்லூருக்கு வந்து அங்கே என்ன செய்கிறாரு, ஆய்வை நடத்துகிறாரு. அப்போது அவருக்கு ஏராளமான தொல்பொருட்கள் என்ன செய்து கிடைக்குது. ஆயிரக்கணக்கான தொல்பொருட்களை அவர் பெர்லின் அருங்காட்சியகத்துக்கு எடுத்து சென்று விடுகிறார். பெர்லின் இனவியல் அருங்காட்சியகத்தில் அப்பொருட்கள் இன்னைக்கும் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. அலெக்சாண்டர் ரியா நடத்திய ஆய்வு ஜாகருக்கு பின்னாடி 1899ஆம் ஆண்டு இங்கிலாந்தைச் சேர்ந்த அலெக்சாண்டர் ரியா என்பவர் வந்து ஆதிச்சநல்லூரில் அகழாய்வை தொடங்கினார். இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையின் தெற்கு பகுதியின் கண்காணிப்பாளராக நம்ம அலெக்சாண்டர் ரியா என்ன செய்கிறாரு இருந்தார். 1899ஆம் ஆண்டு அகழாய்வை தொடங்கிய அவர் பல்வேறு கட்டங்களாக 1905ஆம் ஆண்டு வரையில் தனது ஆய்வை தொடர்ந்து நடத்திக்கிட்டே வராரு. அவர் தனது ஆய்வுகளை கேட்லாக் ஆஃப் த ஃப்ரீ ஹிஸ்டாரிக் ஆன்டிகுவிட்டிக்ஸ் ஃப்ரம் ஆதிச்சநல்லூர் அண்டு பரம்பியர் என்ற பெயரில் புத்தகமாக என்ன செய்கிறாரு, எழுதுகிறாரு. ஆதிச்சநல்லூர் பகுதி பழங்காலத்தில் இறந்தவர்களை புதைக்கக்கூடிய பகுதியாக இருந்துச்சு. அப்பகுதி முழுவதும் மண்ணுக்குள்ள முதுமக்கள் தாழிகள் விரவி கிடப்பதை கண்டறிய முடிஞ்சிச்சு. 114 ஏக்கர் நிலப்பரப்பிற்கு இந்த ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டுச்சு. இந்தியாவின் பல பகுதிகளில்தான் ஆய்வுகளை மேற்கொண்டிருப்பதாகவும், ஆனால் இறந்தவர்களை புதைப்பதற்கு இவ்வளவு பெரிய விரிந்து பரந்த இடத்தினை நான் இதுவரை கண்டறிந்ததில்லை என்று அலெக்சாண்டர் ரியா என்ன செய்கிறாரு தெரிவிக்கிறார். பல இடங்களில் சிறு சிறு எண்ணிக்கையில் முதுமக்கள் தாழிகள் கிடைத்திருந்தாலும் இங்கு ஒரே இடத்துல பல்லாயிரக்கணக்கான தாழிகள் இங்கு புதைக்கப்பட்டிருப்பதாக ஆச்சரியத்தோட கூறினார் அலெக்சாண்டர் ரியா. இப்பகுதியை முழுமையாக அகழாய்வு செய்தால் பல அருங்காட்சியகங்களில் வைக்கும் அளவுக்கு ஏராளமான பொருட்கள் கிடைக்கும் என்றும், இந்தியாவில் இதுவரை நடந்ததிலேயே இதுதான் முக்கியமான அகழாய்வு அப்படின்னும் அலெக்சாண்டர் ரியா என்ன செய்கிறாரு தெரிவிக்கிறார். முதுமக்கள் தாழிகள் மற்றும் மண்பாண்டங்கள். முதுமக்கள் தாழி என்பது இறந்தவர்களின் உடலை உள்ளே வைத்து புதைப்பதற்கு பயன்படுத்திய பெரிய அளவிலான மண்பாண்டமாகும். ஆதிச்சநல்லூரில் பல்வேறு அளவுகளிலான மண்பாண்ட தாழிகள் கிடைச்சிச்சு. அவற்றின் உள்ளே மனித மண்டை ஓடுகளும் எலும்புகளும் கிடைக்கப்பட்டன. பானைகளின் உள்ளே அரிசி, உமி அல்லது சாமை போன்ற உணவுப் பொருள் கொட்டப்பட்டிருந்துச்சு. அந்த கொட்டப்பட்டதற்கான தடயங்கள் இருப்பதாகவும் அலெக்சாண்டர் ரியா என்ன செய்கிறாரு கூறுகிறார். ஏராளமான சுடு மண்பாண்டங்களும் கிடைத்தன. பானைகள் வந்து கருப்பு மற்றும் சிவப்பு வண்ணங்கள் பூசப்பட்டிருந்துச்சு. இப்பானைகள் பல எகிப்தில் கிடைத்த பழங்கால பானைகளோடு ஒத்திருப்பதாக அலெக்சாண்டர் ரியா என்ன செஞ்சார் கருதினார். பானைகள் மட்டுமல்லாது வீடுகளில் பயன்படும் ஏராளமான பொருட்கள் வந்து மண்ணால் செய்யப்பட்டிருந்தது. பானைகளை இணைக்கும் குழாய்கள் கூட மண்ணால் செய்யப்பட்டிருந்தது அப்படின்னு அலெக்சாண்டர் ரியா தெரிவிக்கிறார். உலோகக்கலையில் சிறந்து விளங்கிய தமிழர்கள். பானைகள் மட்டுமல்லாது உலோகங்களால் செய்யப்பட்ட ஏராளமான கருவிகள், ஆபரணங்கள், ஆயுதங்கள், பாத்திரங்கள் போன்றவையும் இந்த ஆதிச்சநல்லூர் அகழாய்வின் மூலமாக கிடச்சிச்சு. ஒவ்வொரு வகையான உலோகப் பொருட்களிலும் ஏராளமான வடிவங்களும் நுட்பங்களும் காணப்பட்டதால் உலோகத்தினை உருக்கி பயன்படுத்தும் கலையில் நம்ம தமிழர்கள் இருக்காங்க இல்லையா, மிகச் சிறந்து விளங்கியிருக்கிறார்கள் என்று அலெக்சாண்டர் ரியா என்ன செஞ்சார் கூறினார். இரும்பு, வெண்கலம் ஆகிய உலோகங்களை பெரும்பாலும் பயன்படுத்தப்பட்டு இருந்துச்சு. தங்கப்பட்டம், தங்கத்தினால் செய்யப்பட்ட தலையில்
நெற்றியின் மீது கட்டக்கூடிய பட்டம் அல்லது கிரீடம் வடிவிலான வடிவமைப்பும் இந்த ஆதிச்சநல்லூர் அகழாய்வில் கிடைச்சிச்சு. அது மிக குறைவாகவே கிடைத்ததால் சமூகத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த நபர்களை புதைக்கும் போது அவர்களின் நெற்றியில் இது பொருத்தப்பட்டிருக்கலாம் என தெரிவதாக அலெக்சாண்டர் ரியா கூறியிருக்கிறார். இவை ஆபரணங்களாக பயன்படுத்தப்பட்டிருக்க வாய்ப்பில்லை. இறந்தவர்களை மரியாதைப்படுத்தும் ஒரு செயலாக காட்டுவதற்கு இது பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் அப்படின்னு அலெக்சாண்டர் ரியா தன்னுடைய கருத்தை தெரிவிக்கிறார். தங்கத்தினால் செய்யப்பட்டு இறந்தவர்களின் நெற்றியில் கட்டக்கூடிய பட்டங்கள் இவைகள்லாம் இரும்பை பயன்படுத்திய விதம், இரும்பினால் செய்யப்பட்ட கூர்மையான வாள்கள், பல வகையான கத்தி, ஈட்டிகள், சுத்தியல், உளி மற்றும் பல்வேறு ஆயுதங்கள் இந்த ஆதிச்சநல்லூர் அகழாய்வின் மூலமாக கிடச்சிச்சு அலெக்சாண்டர் ரியாவுக்கு. இவை சண்டையிடுவதற்கும் வேட்டையாடுவதற்கும் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம். விவசாயத்திற்கு பயன்படக்கூடிய பல வடிவிலான மண்வெட்டிகள், கோடாரி போன்றவையும் இந்த அகழாய்வில் கிடச்சிச்சு அப்படின்னு என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. வெண்கலத்தை பொறுத்தவரை அவை சாதாரண பயன்பாட்டு பொருட்கள் செய்வதற்காக பயன்படுத்தப்படாமல் ஆபரணங்கள் செய்வதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் வெண்கலம் என்பது இரும்பை காட்டிலும் மிக உயர்ந்த விலை மதிப்பு மிக்க பொருளாக இருந்ததாக தெரிய வருகிறது அப்படின்னு அலெக்சாண்டர் ரியா தன்னுடைய கருத்தை தெரிவிக்கிறார். ஆபரணங்கள் கலைநுட்பம் மிகுந்தவையாக இருந்திருக்கின்றன. இந்த மோதிரம், வளையல், கைவளையம், கழுத்தாணிகள், மாலையாக கோர்க்கும் மணிகள் போன்ற ஆபரணங்கள்லாம் இந்த ஆதிச்சநல்லூர் அகழாய்வில் கிடச்சிச்சு அப்படின்னு. பாத்திரங்களில் மூடி, வடிகட்டும் சல்லடைகள், கிண்ணம், கலயம், குடுவை, தட்டு, வட்ட வடிவிலான குழிகள் கொண்ட தட்டு, குடம், விலங்குகளின் உருவங்களை வைத்து அலங்கரித்து குவளைகளை வைப்பதற்காக செய்யப்பட்ட தாங்கி, ஒளியேற்றுவதற்காக செய்யப்பட்ட அலங்கரிப்பு பாத்திரங்கள், அலங்கார பொம்மைகள், சிறிய வகை ஒளி எழுப்பும் மணிகள் என பல வகை பொருட்கள் இந்த ஆதிச்சநல்லூர் அகழாய்வின் மூலமாக கிடைத்தது. இந்த அரிய பொக்கிஷங்களை எல்லாம் அவர் அங்கங்கே அருங்காட்சியகத்தில் கொண்டு போய் என்ன செஞ்சாங்க, வச்சாங்க. ஆயுதங்கள், கருவிகள், பொருட்கள், ஆபரணங்கள் என இவை பலவும் இறந்தவருடன் சேர்த்து முதுமக்கள் தாளிக்குள் புதைக்கப்பட்டிருந்தது அப்படின்னு அவர் என்ன செய்கிறாரு, அகழாய்வின் மூலமாக என்ன செய்கிறாரு, கருத்து தெரிவிக்கிறாரு. மதம் சார்ந்த சின்னங்கள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பல ஆபரணங்களிலும் பாத்திரங்களிலும் காளை, ஆடு, சேவல் போன்ற வீட்டு விலங்குகளின் உருவங்களும், புலி, யானை போன்ற காட்டு விலங்குகளின் உருவங்களும் பொறிக்கப்பட்டிருந்தன. பறவைகள், நாய் போன்றவைகளின் உருவங்களும் கூட சிலவற்றில் பொறிக்கப்பட்டிருந்தது அப்படின்னு என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. ஆனால் ஹிந்து மத வைதீக சின்னங்களாக கருதப்படக்கூடிய இந்த பசு, இதர விலங்கினங்களின் சின்னங்கள் எதுவுமே இந்த ஆதிச்சநல்லூரில் அகழாய்வின் மூலமாக கிடைத்ததில் அதுக்குரிய தடயங்கள் எதுவுமே கிடைக்கல அப்படின்னாங்க. 1905 இவைகளெல்லாம் ஆய்வில் கண்டறியப்பட்டிருக்கிறது. தமிழரின் பண்பாடு வைதீக சாயல் இல்லாத தனித்த பண்பாடாக இருந்திருப்பதை கீழடி மட்டும் கிடையாது, இந்த ஆதிச்சநல்லூரும் நமக்கு பறைசாற்றுகிறது அப்படிங்கிறாங்க. இது போன்ற இறந்தவர்களை புதைக்கும் பகுதிகள் கிடைக்கப்பெற்ற அகழாய்வு இடங்கள்லிருந்து சிறிது தூரத்தில் மக்கள் குடியிருப்பு பகுதிகள் காணப்பெறும் என்றும், பெரும்பாலும் நகரத்தின் தெற்கு பகுதியில் இத்தகைய இடுகாடு போன்ற பகுதி அமையப்பெறும் என்றும் அவர் தெரிவித்தார். அவரால் மேற்கொண்டு என்ன செய்ய முடியலைன்னா தொடர்ந்து ஆய்வை செய்ய முடியலை. ஆதிச்சநல்லூரில் கிடைத்த 616 வகையான பொருட்களை அலெக்சாண்டர் ரியா என்ன செஞ்சிருக்காரு, ஆவணப்படுத்தியுள்ளார். அவற்றில் பல பொருட்கள் தற்போது சென்னை எழும்பூரில் அருங்காட்சியகத்திலையும் பாளையங்கோட்டை அருங்காட்சியகத்திலையும் இருக்குது அப்படிங்காங்க. இந்த ஆதிச்சநல்லூரின் காலம் என்பது பாண்டியர்களுக்கு முந்தைய காலம் அப்படின்னு கருதியிருக்காங்க. 100 ஆண்டுகளுக்கு பிறகு தொடங்கப்பட்ட ஆய்வு. அலெக்சாண்டர் ரியா தனது ஆய்வினை 1905 முடித்து கொண்டார். அதுக்கு பின்னாடி 100 ஆண்டுகளுக்கு ஆதிச்சநல்லூரில் அகழாய்வு நடத்தப்படலை.
இடைப்பட்ட காலங்களில் பல அறிஞர்கள் தனித்தனியாக சென்று ஆய்வுகளை நடத்துகிறாங்க. அவர்களின் பெரும் அறிவுறுத்தலுக்கு பின்னாடி 2004ஆம் ஆண்டு ஆதிச்சநல்லூரில் அகழ்வாராய்ச்சி மீண்டும் என்ன செய்து துவங்கப்படுகிறது. பெருமளவிலான தொல்பொருட்கள் மீண்டும் கிடைக்க ஆரம்பிக்குது. ஆதிச்சநல்லூர் இந்தியாவின் ஆதி நகரம் என்ற பெயரை பெறுகிற இடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் உற்று நோக்கி பார்க்கின்ற பொழுது நமக்கு நமது மனதிலே நமது தமிழர்கள் எவ்வளவு ஆதிக்குடியைச் சேர்ந்தவர்கள் என்று நமக்கு எண்ணத்தை உருவாக்குகிறது. ஆனால் 2005இல் முடிக்கப்பட்ட இந்த ஆய்வின் அறிக்கை இந்திய தொல்பொருள் துறையினரால் கடந்த 15 ஆண்டுகளாக வெளியிடப்படவே இல்லை அப்படிங்கிறாங்க. தமிழரின் வரலாறு திட்டமிட்டு மூடி மறைக்கப்படுகிறது எனும் குற்றச்சாட்டு தொல்பொருள் ஆய்வாளர்கள் மத்தியிலையும் தமிழர்கள் மத்தியிலையும் எழுந்திருக்கிறது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. ஆதிச்சநல்லூர் ஆய்வுகளை வெளியிடக் கோரி எழுத்தாளர் முத்தாளங்குறிச்சி காமராசு மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறாரு. அந்த விசாரணையின் போது ஆதிச்சநல்லூர் பொருட்களின் வயது கிமு 905 மற்றும் 696 இருப்பதாக அமெரிக்காவின் புளோரிடா ஆய்வகத்தில் கண்டறியப்பட்டுள்ளதாக ஒன்றிய அரசின் தொல்லியல் துறை 2019ஆம் ஆண்டு தெரிவித்தது அப்படிங்கிறாங்க. இதவே போராடி உயர் நீதிமன்றத்தில் வழக்க தொடுத்து தான் இந்த உண்மையவே நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு, தெரிஞ்சுக்க வேண்டி இருந்தது. இல்லைன்னா முற்றிலுமாகவே இந்த ஒன்றிய அரசு தொல்லியல் துறை இதை மறைத்திருக்கும். தமிழர்கள்தான் ஆதிக்குடி மக்கள் என்பதை நம்மிடமிருந்து மறைத்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாடு அரசால் மீண்டும் தொடங்கப்பட்ட ஆய்வு உயர்நீதிமன்றத்தில் கேள்வி எழுப்பப்பட்ட பிறகு மே 25 அன்று தமிழ்நாடு தொல்லியல் துறையானது மாநில அரசின் சார்பில் ஆதிச்சநல்லூரில் அகழாய்வு பணியை துவங்கியது. 40 நாட்களுக்கும் மேலாக ஆதிச்சநல்லூர் மற்றும் சிவகலை பகுதியில் அகழாய்வு பணிகள் நடந்து வருகின்றன. 40க்கும் மேற்பட்ட குழிகள் அமைக்கப்பட்டுள்ளன. தொடர்ந்து வித்தியாசமான பொருட்கள் கிடைத்து வருகின்றன.